जय जय माई राधा कृष्ण माई जय जय माई राधा कृष्ण माई जय माई शिरडी साई माई। जय सद्गुरुनाथ महाराज की जय। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरा गुरुर् साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे நமஹ। குருநாதருடைய பரம கருணையினால ரொம்ப முக்கியமான விஷயம், விசேஷமும் கூட. இந்த மாதம் ஜூலை மாதம், ஆஷாட மாதம்னு சொல்லுவாங்க. அதில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தை தான் வியாச பூர்ணிமா அப்படின்றத எல்லாரும் சொல்லுவாங்க, உலகம் முழுக்க கொண்டாடுவாங்க. அந்த வியாச பூர்ணிமா தான் இன்றைக்கு குரு பூர்ணிமாவா மாறி இருக்கு. என்ன விஷயம் சொல்ல போறோம் அப்படின்னா, குருநாதருடைய இந்த கருணையினால ஷிரடி சேத்திரத்துல பாபா வாழக்கூடிய காலகட்டத்துல முதலா பாபாவுக்கு குரு பூர்ணிமாவில எப்படி தொடங்குனுச்சு, யார் மூலமா பாபா அந்த அருள் செய்தார், அப்புறம் எப்படி படிப்படியா இந்த குரு பூர்ணிமா இந்த தேசம் முழுக்க வந்தது அப்படின்றதெல்லாம் இந்த பதிவுல கிளீனா பார்க்க போறோம். இந்த வியாச பூர்ணிமானா என்ன அப்படின்னா, இந்த உலகத்துக்கு உயர்ந்ததான தத்துவ ரகசியங்களையும் மகாபாரதத்தையும் இதிகாச புராணங்களையும் கொடுத்தார் வேத வியாசர் முனிவர். அந்த சுவாமிக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு விதமாதான் எல்லா சீடர்களும் இணைந்து கொண்டு இந்த ஆஷாட, அதாவது இந்த ஜூலை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி தினத்து அன்னைக்கு நன்றி செலுத்துவாங்க, ஒரு நமஸ்காரம் பண்ணுவாங்க. அன்றைய தினத்தை தான் வியாச பூர்ணிமா அப்படின்னு அழைக்கிறாங்க. அது தேச கால போக்குல குரு பூர்ணிமாவா மாறிட்டு, நம்ம யார குருவா தரிச்சிருக்கோமோ, புரியுதுங்களா, நம்ம யார குருவா நினைக்கிறோமோ பாவிக்கிறோமோ அந்த குருநாதனுக்கு அன்று நன்றி செலுத்தக்கூடிய நன்னாள். நன்றினா சாதாரண நன்றி கிடையாது, தன்னை முழுமையா அர்ப்பணிக்கணும். அந்த குருநாதருடைய கருணை இந்த ஜென்மான் மட்டும் இல்ல, ஜென்மாவா கிடைக்கணுங்கிற ஒரு ஆசையில, ஒரு ஆவல்ல குருநாதனுடைய திருவடிய பற்றணும், குருநாதனுடைய ஸ்மரணையா இருக்கணும். அதுதான், புரியுதுங்களா. நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஷிரடியில பார்த்தீங்க அப்படின்னா, பாபா வாழ்ற காலத்துல 1906 தான் விசேஷமான வைபவங்கள் ஷிரடியில தொடங்க ஆரம்பிச்சது. அதுல குறிப்பிட்ட சொல்லும்படியா சொல்லணும் அப்படின்னா, பாபாவுடைய பரம பக்தை ராதா கிருஷ்ண மாயி அம்மா, அந்த அன்னை ஷிரடிக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் பாபாவினுடைய வழிபாடு கூட்டு வழிபாடா மாறப்பட்டது. அந்த அன்னை வந்ததுக்கு அப்புறமா தான் பாபாவினுடைய இந்த குரு பூர்ணிமா வைபவம், ஸ்ரீராம நவமி வைபவம், கோகுலாஷ்டமி வைபவம், இன்னும் எண்ணற்ற விதமான பாபாவுடைய சாவடி ஊர்வலம், பாபாவுக்கு வெண் சாமர விசிறக்கூடிய சேவை, பாபாவை ராஜாவா போற்றக்கூடிய சேவை, இன்னும் என்னென்ன விதமான பகவானுடைய அந்த ஊர்வலமா இருக்கட்டும், பகவானுடைய அந்த கீர்த்தனைகளா இருக்கட்டும், எல்லாமே அந்த 1906 அப்புறமா தான் விஸ்தாரமானுச்சு. பாபா வாழ்ற காலத்துல 1904 நானா சாஹேப் சாந்தோர்கர், மீனா தாய்க்கு உடல்நிலை சரியில்லாத பொழுது பாபா ஆரத்தி சாய் பாபா மாதவர் அட்கர் எழுதின அந்த ஆரத்தி பாட்டை கொடுத்து அந்த ஒரு மகளை குணப்படுத்துவர். அதை நம்ம படிச்சிருப்போம். அதுக்கப்புறமா என்ன ஷிரடியில நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல ஒரு வைபவமா நடக்கல. எல்லாருமே தனிப்பட்ட முறையில கையில தட்டு, பூவு, தீபம், தூபம், பிரசாதம் எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் பாபாவுக்கு மஸ்ஜித்ல உட்காருவார். அப்படி உட்கார்ந்துருக்கும் போது தனிப்பட்ட முறையில ஒரு ஆளாதான் போய் பாபாவை வணங்கிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு பாபாவோட திருநீரை வாங்கிட்டு வர்றது வழக்கமா இருந்தது. பெரிய கொண்டாட்டம்லாம் அப்ப இல்ல. சரியா 1908 ஜூலை மாதம் 13ஆம் தேதி திங்கள் கிழமை அன்னைக்கு பாபா பெரிய பெரிய பட்டோடபங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா தனக்கு சாமர விசிற சேவை, தன்னை ராஜாவா கொண்டாடுறது, தனக்கு பூஜை பண்றது, இதெல்லாம் அவ்வளவா பாபா ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு சாயி சச்சரித்திர இருந்தாலும் மறைமுகமா அதுவும் பாபாவுடைய ஒரு விளையாட்டமா இருந்துச்சு, இந்த மாதிரி வைபவங்கள் வரதும். அப்படி இருக்கிறச்ச ராதா கிருஷ்ணமாயி அம்மா
ஷிரடியில ஒரு பெரியதான ஒரு கனவு கண்டாங்க. என்ன கனவு? அதை கனவுன்னு சொல்லக்கூடிய சங்கல்பம்னு சொல்லலாம், எல்லாருக்கும் புரியுற மாதிரி. பண்டரிபுரத்துல நடக்கக்கூடிய ஒவ்வொரு வைபவமும் இந்த ஷிரடியில நடக்கணுங்கிறது தான் அம்மாவுடைய பெரியதான லட்சியம், சங்கல்பம். அதுல ஒண்ணுதான் இந்த குரு பூர்ணிமா. அது அன்னை சங்கல்பமாகி அன்னையுடைய மனசுக்கு அது தெரியும். அந்த அன்னையனுடைய மனசுல இருக்கிறது பாபாவுக்கு நல்லா புரியும். ஏன்னா அது ரெண்டு மகாத்மாக்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு குருவும் ஒரு சீடனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அப்படி இருக்கிற காலகட்டத்துல குரு பூர்ணிமா கொண்டாடப்பட போகுது அப்படிங்கிறத ராதா கிருஷ்ணமயமா ஆல்ரெடி அப்போ தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு அந்தர் ஞானம் இருந்திருக்கு. அந்த அந்தர் ஞானம் எப்படி அவங்களுக்கு கிடைச்சதுன்னா பாபாவுடைய குரு கிருபை. அந்த குரு கிருபை தான் இந்த குரு பூர்ணிமா விழாவை கொண்டாடும்படியா வைத்தது. மறைமுகமா இந்த குரு பூர்ணிமாவை உண்டாக்குறது அதாவது யார் மூலமா இந்த குரு பூர்ணிமா உண்டானுச்சு அப்படின்னு நம்ம நல்ல பல பேர் சொல்லுவோம். தாதா சாஹேப் கேல்கர், அப்புறம் தாதா சாஹேப் நூல்கர். தாதா கேல்கர் அப்படின்ற ரெண்டு பேரை தான் நம்ம சொல்வோம், கேல்கர் நூல்கர், சரிங்களா? ஆனா மறைமுகமா இருந்து அதுல தன்னை அர்ப்பணிச்சது ராதா கிருஷ்ணமாயி அப்படின்றது அவ்வளவா யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கிறச்ச 1908 13ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு பாபா எப்பொழுதும் லெண்டி தோட்டத்துக்கெல்லாம் பிக்ஷாலாம் வாங்கிட்டு வந்து மத்தியானம் உட்கார்ந்தார். அப்படி மத்தியானம் உட்கார்ந்து இருக்கிறச்ச பார்த்தீங்க அப்படின்னா தாதா கேள்கிற பாபா கூப்பிட்டார். அப்ப எல்லாரும் தரிசனம் பண்ண வந்திருக்காங்க. தரிசனம் பண்ண வந்துட்டு பாபா கேட்கிறார், இன்னைக்கு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? பாபா, தெரியாது பாபா. இன்னைக்கு குரு பூர்ணிமான்னு உங்களுக்கு தெரியாதா? பூஜா திரவியங்களை எல்லா இடத்துலையும் வந்து உங்க குருக்கு பூஜை பண்ணுங்க அப்படின்னாரு பாபா. முத பாபா தன் வாக்குனால கேட்டார், குருநாதனுக்கு குரு பூஜை செய்யுங்க. யார் குருநாதர்? அவர் தான் குருநாதர். இன்னைக்கு குரு பூர்ணிமான்னு உங்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு உங்க குருவுக்கு பூஜை பண்ணலையா? குருவுக்கு பூஜை பண்ணுங்க அப்படின்னு பாபாவோட ஆக்ஞை. அந்த ஆக்ஞை நடக்கிறச்ச பாபா திடுதுப்புன்னு பூஜை பண்ணுங்கன்னா எங்க போவாங்க? பொருள் எல்லாம் தேடுறதுக்கு. ஆனா இது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ராதாகிருஷ்ணமயமா ஷாலாவில வச்சிருந்திருக்காங்க பொருள் எல்லாம். பாபா இங்க இந்த குரு பூஜைக்கு பொருள் வேணும்னு கேட்ட சனத்துல அம்மாவுக்கு சமிக்ஞை போயாச்சு. பூஜை திரவியங்கள் எல்லாம் வந்தாச்சு. முதல்ல 1908 ஜூலை மாசம் 13ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்குதான் இந்த குரு பூர்ணிமா பெரிய பிரம்மாண்டமா நடக்கல. சாதாரணமான ஒரு வைபவமா குருநாதன் அழகா எழுந்தருளை பண்ணி, ஒரு ஆசனத்தை எழுந்தருளை பண்ணி அந்த குருநாதரை உட்கார வச்சு சுவாமியினுடைய அந்த அழகான திருவடிக்கு அழகா பாத்தியம், அர்க்கியம், ஆசமனேயம் எல்லாம் பண்ணி பாபாவுடைய திருவடிக்கு அற்புதமான பூஜா அர்ச்சனைகள்லாம் செய்து குருநாதனுக்கு திருமாலை சூட்டி குருநாதருக்கு ஒரு புது வஸ்திரம் சாத்தி குருநாதனுடைய ஆசி பெற்ற ஒரு நன்னாளா விளங்குனுச்சுதான். அப்படிதான் முதல்ல குரு பூர்ணிமா ஷிரடியில உருவானுச்சு. 1908 உருவானுச்சு. அது எப்ப விஸ்தாரமா போனுச்சு அப்படின்னா 1909 தான். அந்த 1909 அப்பதான் நூல்கர் ஷிரடியில இருந்து பண்டரிபுரத்துல இருந்து ஷிரடிக்கு வந்துட்டார், நம்ம நானா சாஹேப் சாந்தோர்கர் மூலமா. புரியுதுங்களா? அப்ப என்ன நடக்குது 1909 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நூல்கர் ஒரு முறை வரார். இந்த குரு 1909 டேட் பாத்தீங்கன்னா ஜூலை மாதம் 22ஆம் தேதி. 21ஆம் தேதி நூல்கர் துவாரகமாய்க்கு வரச்ச இந்த தூணுக்கு பூஜை பண்ணு நாளைக்கு, சரியா அப்படின்னு பாபா சொல்ல என்னாச்சு அப்படின்னா, இவர் போய் திரும்பி படுத்துட்டார். படுத்துட்டு விடிய காலையில சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில திடீர்னு ஞாபகம் வருது, ஆஹா இந்த திருநாளைத்தானே பாபா குரு பூர்ணிமாவா கொண்டாட சொன்னாரு. அதனால இன்னைக்கு குரு பூர்ணிமா, பாபாவுக்கு குரு பூஜை பண்ணி ஆகணும்னு பூஜா திரவியங்கள் எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டார். அதே நேரத்துல கேல்கல் ராதாகிருஷ்ணமாயி அம்மா மூலமா பூஜா பொருட்களை ரெடி பண்ணிட்டாங்க. பாபா திடீர்னு துவாரகாமையில நின்னுகிட்டு, போன முறை கேல்கர் இங்க வான்னு கூப்பிட்டார் இல்லையா, இந்த முறை திருமதி கேல்கரையும் ராதாகிருஷ்ணமாயும் வர சொல்லுங்க அப்படின்னு பாபா சத்தம் போட்டார். திருமதி கேல்கர் வந்தாச்சு. ஆனா ராதாகிருஷ்ணமாயி அம்மா வரல. புரியுதுங்களா? அவங்க வரல. ஆனா போன முறை 1908 நடந்ததுதான் இந்த வருஷம் நடந்திருக்கு. அம்மா வரல. ஆனா அம்மாவால கொடுக்கப்பட்ட பூஜா திரவியங்கள் எல்லாமே வந்துச்சு. பாபாவுக்கு ரொம்ப விசேஷமா பிரம்மாண்டமான முறையில 1909 தான் விஸ்தாரமான குரு பூஜை நடந்தது. குரு பூர்ணிமா அன்னைக்கு. அந்த குரு பூர்ணிமா அன்னைக்குதான் ரொம்ப அழகா தொடங்குனுச்சு.
1908 தொடங்கினது. இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த வருஷம் வரைக்குமே இந்த குரு பூர்ணிமாவை மிகச்சிறந்த ஒரு வைபவமா ஷிரடியில மட்டும்தான் இல்ல, ராகவேந்திர சுவாமிகளா இருக்கட்டும், யோகிராம் சுரத்குமார் மகாராஜா இருக்கட்டும், பப்பா ராமதாஸ் சுவாமிகளா இருக்கட்டும், ரமணரா இருக்கட்டும், இந்த உலகத்துல ஜனித்த அத்தனை மகான்களுக்கும் ஒரு குரு பூர்ணிமாவா விளங்கக்கூடிய திருநாளா அமையிறது தான் இந்த குரு பூர்ணிமா விழா. இந்த குரு பூர்ணிமா விழா தாதா கேல்கர், தாத்யா சாஹேப் நூல்கர், இந்த 2 பேரையும் தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா இதுல மறைஞ்சிருந்து தன் பக்தியை வெளிக்காட்டாத மாதிரி அமைதியா இருந்த நம்ம ராதாகிருஷ்ணமாயி அம்மாவை யாருக்கும் தெரியாது. ஒவ்வொரு ஷிரடியில நடந்த ஒவ்வொரு வைபவத்திலையுமே, நல்லா கேளுங்க, ஷிரடியில நடந்த, ஏன் இன்னைக்கும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு வைபவத்திலையுமே ராதாகிருஷ்ணமாயி அம்மாவுடைய திடமான சங்கல்பம் இருந்திருக்கு. அந்த திடமான சங்கல்பம் தான் இன்னைக்கு நம்ம எல்லாமே கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அதனால அப்பேற்பட்ட உயர்ந்ததான குருநாதர் நம்மளுடைய பாபா. சாதாரணமா குருநாதரா அது யாரும் பாவிச்சிடாதீங்க. அவர் உயர்ந்ததான பரபிரம்மம். ஒரு களிமண்ணை எப்படி வேணாலும் பிடிச்சா பிள்ளையாரா மாறும், முருகனா மாறும், ஐயப்பனா மாறும், என்னென்ன விதமா பிடிக்கிறோமோ அந்தந்த விதமா அது மாறுறத போல பாபாங்கிற சொல்லக்கூடிய பரபிரம்மம் நம்ம என்னவா பாக்குறோமோ அது அதுவா மாறும். அது உயர்ந்ததான சிவத்துவம், குருத்துவம்னு சொல்லலாம். அத புரியுதுங்களா? இப்படிதான் ஷிரடியில முதலா வைபவம் நிறைந்த குரு பூர்ணிமா விழா ரொம்ப அற்புதமா 1908 நடந்துச்சு. 1909 விஸ்தாரமா நடந்துச்சு. அன்னையிலேருந்து இப்ப வரக்கூடிய ஜூலை மாதம், இந்த மாதம் 21ஆம் தேதி குரு பூர்ணிமா விழா. இந்த குரு பூர்ணிமா விழா அன்னைக்கு நம்ம மனதார உளமாற குருநாதன் கிட்ட ஒரு நன்றி செலுத்தக்கூடிய விதமா, நம்ம வாழ்க்கையில பிறந்ததுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் யாராரோ வராங்க, யாராரோ போறாங்க. ஆனா அவங்களாலெல்லாம் நமக்கு ஏதோ பிரயோஜனம் இருக்கா அப்படின்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. இருக்கிற நிம்மதியெல்லாம் காண போயிடுது. ஆனா அந்த போன நிம்மதி எல்லாத்தையும் நமக்கு ஒட்டுமொத்தமா கொடுத்து நம்மள அமைதியாவும் நிம்மதியாவும் ஒரு ஆனந்தமாவும் வச்சிருக்கிறாரே குருநாதர். அவர் என்னைக்கு நம்ம வாழ்க்கையில என்ட்ரு ஆனாரோ அன்னைக்குதான் நமக்கு சாஸ்வதமான நிம்மதி கிடைக்கும். புரியுதுங்களா? அப்பேற்பட்ட குருநாதனுக்கு நம்ம நன்றி செலுத்தக்கூடிய நன்னாள் தான் குரு பூர்ணிமா. பொதுவா குரு பூர்ணிமா அன்னைக்கு குருநாதனுக்கு என்னெல்லாம் அர்ப்பணிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளதான் அர்ப்பணிக்கணும். இந்த பூஜா திரவியமா இருக்கட்டும், பொருட்களா இருக்கட்டும், இதெல்லாம் சம்பிரதாய விதமானது. ஆனா அந்த குருநாதர் எதிர்பார்க்கக்கூடிய உயர்ந்ததான விஷயம் என்னன்னா 2 தட்சணை, நம்பிக்கை, பொறுமை. இப்ப எல்லாருமே ரீசெண்டா எல்லாருமே ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாங்க. என்னன்னா 2 ரூபா காசு தான் பாபா கேட்டாரு, 2 ரூபா காசு தான் பாபா கேட்டாருன்னு. அதே சாயி சச்சத்துல அது 2 ரூபா காசு இல்லப்பா, நம்பிக்கை பொறுமைங்கிறது என்ன, 2 ரூபா காசு கிடையாது. அந்த நோட்டெல்லாம் அடிக்க முடியாது இந்த உலகத்துல. அப்ப 2 காசு 2 பைசாங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூர்ணமான திடமான நம்பிக்கை, அசையாத நம்பிக்கை. இவர் தான் எல்லாமே. இவர் ஆட்டு வித்தா ஆடுவோம், கூட்டு வித்தால் கூடுவோம், தள்ளி விட்டார்னா கீழே விடுவோம், அவரே கை தூக்கி விடுவார். என்ன வேணாலும் நடக்கட்டும், எப்படி வேணாலும் பண்ணட்டும், நம்ம பாபாவை விட்டு சனமும் அகலக்கூடாது அப்படின்றதுதான் ஒரு பக்கம் நம்பிக்கை. இன்னொன்னு என்னன்னா, என்ன வேணாலும் சுவாமி பண்ணி கொடுப்பார், அவர் என்ன வேணாலும் நடத்தி காட்டட்டும், நமக்கு என்ன நடந்தாலும் என்ன செய்தாலும் குருநாதர் நம்மளுடைய எதிர்காலத்தை கொண்டுதான் நமக்கு எல்லாத்தையும் நன்மையா விதைக்கிறார்ங்கிறதையும் நம்ம கொண்டு பொறுமையா இருக்கிறது தான் அந்த ஸ்ரத்தா சபூரி. பூரணமான சரணாகதின்னு ஒண்ணு அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம எதை பத்தி யோசிக்கவே கூடாது, எதை பத்தி யோசிக்கவே வேண்டாம். ஏதாவது மனசுல சங்கல்பம் வந்தா, அப்பா இந்த மாதிரி சங்கல்பம் வந்திருக்கு, நான் என்ன பண்ணட்டும்னு கூட கேட்க வேண்டாம், இந்த மாதிரி சங்கல்பம் வந்திருக்குன்னா சொன்னா போதும், அவரே நடத்திப்பார். ஒவ்வொரு காரியத்தையும் அவர் திடமான ஹிருதயத்தோட விசுவாசத்தோட அவர் முன்னாடி போய் நின்று பணிவோட 2 பணிவு. ஒண்ணு பணிவு அடக்கத்தோட, இன்னொன்னு என்னன்னா பணி, அந்த சுவாமிக்கு செய்யக்கூடிய தொண்டு. புரியுதுங்களா? அந்த தொண்டு சுவாமி கிட்ட பணிவு, அடக்கம், நல்லடக்கம்னு சொல்லுவாங்க. அந்த நல்லடக்கத்தோட பணினா சேவை, அந்த சேவையை செய்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அது சுவாமிக்கு ஒரு பெரியதான ஆனந்தத்தை கொடுப்போம். அந்த ஆனந்தத்தை நமக்கு அப்படியே ரிட்டர்ன் கொடுப்பார். புரியுதுங்களா? ஆகையினால இந்த குரு பூர்ணிமா தினத்துல எல்லாருமே குருநாதனுக்கு மனமாற உளமாற நன்றி சொல்லுங்க. இந்த ஜென்மாவில் எத்தனையோ ஜென்மாவா சுவாமி நம்ம கூடவே வந்திருக்கார். ஆனா இந்த ஜென்மா மனுஷ பிறவி, புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய்
எத்தனையோ பிறவிக்கு அப்புறம் தான் இந்த மனுஷ பிறவி கிடைச்சிருக்கு. இந்த பிறவியில நம்மளை கடை தேற்ற வந்த அந்த குருநாதர் நம்ம சாய்நாதர், அந்த சுவாமிக்கு நம்ம மனதார நன்றி சொல்லக்கூடிய நன்னாளா இந்த குரு பூர்ணிமா இருக்கு. எல்லாரும் மனதார குருநாதனுக்கு நன்றி சொல்லுங்க. ஓம் சாய்ராம்.